வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை செஞ்சி சாலை புசி வீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் வசித்து வந்தவர் முருகன், ரிக்ஷா தொழிலாளி. நேற்று காலை இவர் அப்பகுதியில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கடந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பெரியகடை போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் அவர்கள் குற்றவாளியின் அடையாளங்களை கண்டறிந்தனர். அதன் மூலம் நடத்திய விசாரணையில் புதுவை நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த சித்தானந்தம் என்பவர் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சித்தானந்தத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். போலீசாரிடம் சித்தானந்தம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாவது: குடிப்பழக்கம் காரணமாக வேலைக்கு செல்லாமல் நான் புதுவையில் பிளாட்பாரத்தில் தங்கியுள்ளேன். அப்பொழுது முருகனுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவ்வப்பொழுது முருகனிடமிருந்து நான் பணம் வாங்கி குடிப்பேன். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முருகன் பிளாட்பாரத்தில் குடிபோதையில் படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் ஓசையில் பீடி கேட்டேன். அதற்கு முருகன் தர மறுத்தார். அவரை நான் திட்டினேன். இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் கையால் தாக்கிக் கொண்டோம். அப்பொழுது முருகன் என் தாயை பற்றி தவறாக பேசினார். நான் அப்படி பேச வேண்டாம் என கூறியும் அவர் திரும்ப திரும்ப அதையே பேசினார். இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டு உடனே நான் அங்கிருந்து சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் அங்கு வந்தபொழுது முருகன் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆத்திரம் தாங்காததால் நான் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவர் மீது போட்டு கொலை செய்தேன். இவ்வாறு அவர் தனது வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கத்தின் 3வது மாத சங்க நிர்வாகிகள் கூட்டம் சங்க அலுவலக கட்டடத்தில் சங்க தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து துறை புதுமை பாலகிருஷ்ணன் வருகை புரிந்து போக்குவரத்து துறை சம்பந்தமாக சிறப்புரையாற்றினார். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் ஸ்ரீராம் நகரில் உள்ள குறைகளை பற்றி நிர்வாகிகள் கூறினார்கள். கூறிய குறைகள் சாலைகள் போடாமல் இருப்பதை பற்றியும், கழிவுகள் எடுக்கப்படாமல் இருப்பதை பற்றியும், நமது பகுதி ஸ்ரீராம் நகர் கெசட்டில் வராமல் இருப்பதை பற்றியும், பல வார்டுகளில் இருக்கும் ஓட்டுகளை ஒன்று சேர்க்க சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லியும், வீட்டு வரி கட்டுவது பற்றியும் நிர்வாகிகள் கூறினார்கள். அனைத்து நிர்வாகிகளின் குறைகளை ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பொன் செந்தில்குமரன், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், மேகநாதன், ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் முனுசாமி, இளஞ்செழியன், சந்திரன், டீரோ, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஏழுமலை, மதனகோபால், கோபி, ஆனந்த், தேவராஜலு ஆகிய நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கர காளி கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி அமாவாசையான இன்று காலை பிரத்யங்கர காளிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய பீடாதிபதி நடாத்து ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அமாவாசை யாகம் நடைபெற்று பூரணாகுதி நிறைவடைந்து கலச நீர் ஆலயத்தை சுற்றி வந்து நிறைவாக அம்மனுக்கு கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏவுமான ஜான்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 45 அடி சாலையில் உள்ள ஜான்குமார் எம்எல்ஏவின் அலுவலகத்தில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமை தாங்கி இந்த அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொழிலதிபர் விஜயராஜ் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் மற்றும் சாரம் பொறுப்பாளர் ஸ்கைசாட் ரவி, செந்தில்குமரன், சுகுமாரன், அருள்பாபு, சாமிநாதன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சரவணன், கார்த்திக், மோகன், சேட்டா மற்றும் ஜான்குமார் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். குடியிருப்பு பகுதியில் மதுபான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மற்றும் அரசிடம் புகார் வைத்து வருகின்றனர். அந்த வகையில் எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களை திரட்டி மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகத்தில் புஸ்ஸி ஹேண்ட் கிளப்பின் 25வது வார கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிளப் இயக்குநர் ஆனந்த் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றி விழாவினை துவக்கி வைத்தார். புதுச்சேரியை சேர்ந்த 5 தன்னார்வலர்களுக்கு மனித நேயத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புஸ்ஸி ஹேண்ட் கிளப் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில எஸ்டிபிஐ கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பாக 16வது ஆண்டு துவக்க விழா எஸ்டிபிஐ கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி புவன்கரை வீதி மாதவ மருத்துவமனை அருகே கட்சியின் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹனிஃபா, செயலாளர் ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் அப்துல்லா, வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா, பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீத், தொகுதி தலைவர் ஜோசப், கிளை தலைவர் ரஞ்சித், செயலாளர் ரித்திக் அமர்தீன், ஜோஸ், ரித்விக், ஜான் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகமாகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. இதனை தொகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டனர். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து புதியதாக ஆழ்துளை போர்வெல் அமைத்து புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து இன்று முதல் விநியோகம் செய்யும் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களும், ஞானவேல் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.